டியூஸ்டே ஷீரடி போகிறதுக்காக ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். நான் அம்மா காட்டி அம்மா ஹாய் சொல்லுங்கள். மித்ரா அவ்வளோதான். பட்டு, ரியோ, ஜெரி அவங்கெல்லாம் வந்து வீட்டில் தான் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு போக முடியாது, ஃப்ளைட்டில் போகிறோம். அதனால் ஸோ 125க்கு ஃப்ளைட்டு. அருண் ஃபேமிலியோட தான் கிளம்புறோம். ஷிரடி போக ஏற்பாடு பண்ணி 1 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணியாச்சு ஃப்ளைட்டுக்கு. நான் எங்க பையன் வந்து எனக்கு வந்து ஏற்பாடு பண்ணாரு. நான் தான் முதல் தடவை போறேன். நானு லேட்டுன்னு சொல்லவே இல்லை, சர்ப்ரைஸா வச்சிருந்தாரு. அப்புறம் பார்த்தா நாள் கிட்ட வரதான் வந்துட்டு ஃப்ளைட்டுன்னு தெரிய வந்தது. எனக்கு ஃப்ளைட்னாலே பயம் எனக்கு. அப்புறம் ஒரு வழியா அந்த 1 மாசத்துல ஆசுவாசப்படுத்திக்கிட்டு எப்படி போறது, என்ன பண்றது, இறங்கும் போது எப்படி இருக்கும், ஏறும் போது எப்படி இருக்கும் பிளேன் மேல அப்படிங்கிற அந்த ஏற்பாடு. யூடியூப் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல ஃப்ளைட்டில் போவது எப்படி, ஃப்ளைட்டில் உயிர் தப்புவது எப்படி, கிரிஞ்சி வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அந்த பயத்தோடயே இருந்து ஒரு வழியா பயம் தெளிஞ்சு இன்னைக்கு கிளம்புறோம் நாங்க எல்லாரும். என் சின்ன பிள்ளையோட கிளம்புறோம் நாங்க இப்ப ஷிரடிக்கு போறது இதான் முதல் தடவை. அதோட அனுபவத்தை வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி பகிர்றோம். ஆமா, லைஃப்ல வந்து ஷீரடி போவோம், அதுவும் இவ்வளவு சீக்கிரம் போவோம்னு வந்து நினைச்சு கூட பார்க்கல. பிளானுமே இல்லை. ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருப்போம். ஒரு சாய்பாபா கோயில் போகும்போதும் இல்லைன்னா எங்கன்னா சாய்பாபா சிலை பார்க்கும் போதும் ஷீரடி போய் தான் செலவு வாங்கணும்னு சொல்லிட்டே இருப்பா. சரி, இந்த வாட்டி வந்து எப்படி அமைஞ்சதுன்னே தெரியல. ஒரு நாள் அருணுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு நாள் வீட்டுக்கு போனோம், சும்மா டேய் ஃபேமிலியோட பிளான் பண்றோம்டா வரியா அப்படின்னு சொல்லி கேட்டான். எதுவுமே யோசிக்கல, டிக்கெட்டை புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே யோசிச்சோமே. அவன் சொன்ன உடனே டக்குனு புக் பண்ணிட்டு அப்புறம் தான் கிளம்பி வந்த வீட்டை விட்டு கிளம்புனதே. மத்ததெல்லாம் அவன் பாத்துக்கிட்டான். சுதாவும் கார்த்தியும் பேசிட்டு இருந்தாங்க செப்டம்பர்ல போலாம் அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி சடனா அருண் பேசினா ஓகேன்னு தோணுச்சு. டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணா ஃப்ளைட்ல டிக்கெட் வருது. யோசிக்க கூட இல்ல. சரி அம்மாவுக்கு சேர்த்தே புக் பண்ணிடலாம், அப்புறமா அப்புறம் தனியா ஒரு வாட்டி கூப்பிட்டு போனோம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே புக் பண்ணி விட்டுட்டேன். வெயிட்டிங் ஃபார் அருண். இன்னொரு 10 மினிட்ஸ்ல அவங்க வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா ஏர்போர்ட் போயிட்டு ஏர்போர்ட்ல செக்இன் பண்ணும்போது என்ட்ரிலாம் எப்படி இருக்கு அது எல்லாத்தையும் பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து அவனோட ஓன் கார்ல தான் போறோம். பார்க்கிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு 550 ருபீஸா, அடுத்தது வந்து எவ்ரி 1 டேக்கு 330 ருபீஸா. ஸோ அங்க எடுத்துன்னு போயிட்டு ஏர்போர்ட் பார்க்கிங்லேயே போட்டுட்டு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். கார் எடுக்கலாம், அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா இருக்குல. ஏர்போர்ட் கிட்ட போயிட்டு இருக்கோம். ஹைவேல இன்னும் ஒரு 20-30 மினிட்ஸ்ல ரீச் ஆகும். என்ன பண்றாங்க, தூங்கிட்டாங்களோ நினைச்சேன். இல்ல முழிச்சிட்டாங்க. டியூஸ்டே ஆனா ஹைவேல இவ்வளவு டிராபிக் இருக்குல்ல. ஜெஷ்வந்த் புஷ் அந்த காரை கொண்டானுங்களே, ரெட் காரம். அதனால ரெட் கலர் காரை கொடுத்துருக்கானுங்க. அவனுங்க இது வந்து 96 காரா மாத்தணும் வேற. 95 கார். 95 95 ஆயிடுச்சு. சாரிதான் தெரியல எனக்கு. 96 பரவாயில்ல. டிராபிக் என்ன இந்த டியூஸ்டே தான? ஆமா, அருண் கார் போயிட்டு இருக்கு. ஜெயஸ்வந்த் நம்ம குட்டி பாப்பாவா இருக்கும். ஃப்ளைட்டை பார்த்து காக்கா காக்கா காக்காவா, எவ்வளவு பெரிய காக்கா.
அது காக்கா இல்லடா. அருண் மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவுக்கு இந்த வீடியோ போட்டு காட்டுனா ஏன்பா நீ இப்படி ஓட்டுற அப்படின்பாங்க. அவங்க அந்த காருக்குள்ளதான் இருக்காங்க. காருக்குள்ளதான் இருக்காங்க. காருக்கு வெளியே இருந்து பார்த்தா தானே தெரியும். எப்படி போறோம் பாரு. ஹாய் ஹாய், வணக்கம்மா. ஹாய்க்கா. ஹாய்க்கா. ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஐயோ சீக்கிரமா வரமாட்டா. ஹாய் அக்கா. ஹாய், நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அக்காலாம் தெரியாதா? அட பாவி. ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. நம்ம T1 டொமஸ்டிக் டெர்மினல் நோக்கி போயிட்டு இருக்கோம். போயிட்டு நம்ம ஃப்ளைட் ஏற வேண்டியதான். டெர்மினல் 1 ரீச் ஆயாச்சு. அவங்களாம் கண்டிக்கவே இல்ல. நான் சுத்தி பாத்துட்டே வரேன். கரெக்டா எங்க இருக்கீங்கன்னு காரை பார்க் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், இருக்கட்டும். அங்கே இருக்கு. எவ்வளவு தூரம்? ஒரு 3/4 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். பரவாயில்ல. வந்து அவங்களையும் கூட்டு வரேன். அப்படியே இந்த ஏரோ ஹப் ஈஸ்ட் இருக்குல்ல, அங்க ஏரோ ஹப் வெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த பில்டிங்ல தான் நிறுத்திருக்கேன், 4th ஃப்ளோர்ல. வாங்க. அந்த வாசி கூட்டு போனோம். அம்மாவுடைய பாரம்பரிய வாட்ச் ரொம்ப வருஷமா வச்சிருக்காங்க. எங்க மாமா வாங்கி கொடுத்தது. அதை கட்டிக்கிட்டு இப்ப கிளம்ப போறோம் ஃபிளைட்ல. பெரியப்பாவா? பெரியப்பா வாங்கி கொடுத்ததா? ஓகே ஓகே. சாப்பிட்டியாப்பா? ஓகே, ஹாப்பி ஜர்னி. தேங்க் யூ. என்ஜாய். நீங்க வேற பிளேட் ஏத்தி விடுறதுக்கு வந்திருக்காங்க. அத்தை பேசி வருவாங்கல்ல, பிளைட் கார்ல ஏறினதுல இருந்து பேசவே இல்ல. நீங்க அத்தை பேசக்கூட பிளைட்ல அம்மா அங்கேயே பிளைட்ல ஏறின மாதிரி அப்படியே சாஞ்சிட்டாங்க. ஓகேண்ணா, பாய். See you. Bye. இது பண்ணுவாங்க, நீங்க அங்க பண்ணுங்க. சரியாப்பா? ஏர்போர்ட் உள்ள என்டர் ஆகிட்டோம். செக்இன்க்கு அருண் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டாங்க. நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டோம். இண்டிகோ ஏர்லைன்ஸில் புக் பண்ணியிருக்கோம். செக்யூரிட்டி செக்லாம் கிளியர் பண்ணியாச்சு. உட்லேண்ட்ஸ் ஷூவெல்லாம் கழட்டி வைக்க சொல்லிட்டாங்க, அது வீட்டு இருக்குன்ட்டு. அண்ட் அம்மாவுடைய பவுடர் டப்பாலாம் தூக்கி போட்டாங்க. ஃப்ளைட்ல Zone 1 சீட் கிடைச்சிருக்கிறதால எங்களை ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. பின்னாடி அருண் அண்ட் ஃபேமிலி வருவாங்க.
அதுதான் நம்ம போற ஃப்ளைட். ஒரு வழியா டிக்கெட்லாம் செக்அப் எல்லாம் முடிச்சு ஒரு பவுடர் டப்பாவை தூக்கி போட்டு விட்டாங்க, எடுத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆல்காம் பவுடர் வீட்லயே சொன்னேன் பவுடர் எல்லாம் எடுத்து வரக்கூடாதுன்னு சொன்னாப்ல. நான் கடைசியா தூக்கி போட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. குட்டி குரா பவுடர் டப்பாவை கரெக்டா மறக்காம எடுத்து கை பையில வச்சுட்டு வந்து கோகுல் சாண்டல். அவங்க கிட்ட வேற வம்படிக்கு சண்டை வேற. கொஞ்சம் பவுடர் இல்லாம எப்படிப்பா வாழ்வேன் அப்படின்றாங்க. ஒரு வழியா ஃப்ளைட்ல ஏறி உக்காந்தாச்சு. அடுத்தது கிளம்பும் போது பீலிங்க பாருங்க. இல்ல கிளப்புறாங்கயா பீதிய. அவங்களுக்கு அங்க அவங்க அக்காவுக்கு ரெண்டுல வருமா ஜோன் 2 தான் நமக்கு வரும். कृपया अपनी सीट पर बैठे रहें और सीट बेल्ट खुली रखें। धूम्रपान और बड़े बैग्स को ऊपर वाले ओवरहेड बिन और छोटे बॉक्स को सामने वाले के नीचे आया फॉर अ सेफ डिपार्चर। थैंक यू। हर्षिता फरमान अच्छे आने वाले भी आपको बुक करने का இன்னிட்டே படம் பிடிக்க போறீங்களா? बोल सकते हैं। आपकी सहयोग और निदान करने वालों के निर्देशों के पालन से हमेशा என்ன பண்ணா கிட்ட மைட்ட பண்ணு. கோக் அண்ட் ஆல்மண்ட்ஸ் காம்போ 200 rupees கிடைச்சது. சூப்பரா இருக்கு. கமல் ரொம்ப அழகா இருக்கு. கமல் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் எப்படி சொல்றதுனே தெரியல. அந்த மேகெல்லாம் பார்த்தா அப்படியே காட்டன்ல பண்ண ஒரு பட்டு மெத்த மாதிரியே இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்பா எப்படியோ என் முன்னோர்கள்லாம் வாழ்ந்த ஒரு ஊருக்கு நான் காலடி எடுத்து வைக்க போறேன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் மகாராஷ்டிராவில் மராட்டின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் எங்கள் ஊருக்கு நான் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ் கமல், எனக்கு மகாராஷ்டிரா கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. லேண்டிங்க்கு முன்னாடி
அந்த நிலப்பரப்பெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, பச்சை பசேல்னு நல்ல கிரீனிஷா. மகாராஷ்டிரா ஃபுல்லாவே செழிப்பா இருக்கு. ஷீரடி ஏர்போர்ட்டுக்கு சேஃபா 3:05 வந்து ரீச் ஆயிட்டோம். லேண்ட் ஆயிடுச்சு பிளேன். எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை, ஜாலியா தான் இருந்துச்சு. ஷிரடி வந்து லேண்ட் ஆகியாச்சு. சூப்பராக இருக்கு கிளைமேட். வெளில மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். லேண்டிங்லாம் செம்ம ஸ்மூத்தாக இருந்தது. பைலட் வேற லெவல் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. கிளைமேட் சூப்பராக இருக்கு. ஷீரடி ஏர்போர்ட் ரொம்ப அழகாக இருக்குது. நிறையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம் லாஸ்ட்டாக வந்ததை விட இந்த வாட்டி. என்ட்ரியே சூப்பராக இருந்துச்சு. லக்கேஜஸ் பிக்கப் பண்ணிவிட்டு கேப் புக் பண்ணி கிளம்ப போகிறோம். ஷீரடி டெம்பிள் பக்கத்துலேயே ரூம்ஸ் புக் பண்ணியிருக்கோம். ரெண்டு எஸ்யூவி புக் பண்ணியிருக்கோம். 1000 rupees per எஸ்யூவி. ஷீரடி ஏர்போர்ட்லேருந்து ஷீரடி டெம்பிள் ட்ராப்பு. இதுவே சிடான் எடுத்தால் 800 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சரி வர ஃபர்ஸ்ட் ஒரு 8 பேர் எடுங்க. ஆமாக்கா கண்டிப்பா. ஆளுங்க மட்டும்தான் ஆமா. ஹோட்டல் சாய் சமாரனில் ரூம் புக் பண்ணியிருக்கோம். 6:30 ஆரத்திக்கு ரூம் செக்இன் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம்.